கல்லுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா ஒரு நாவையும் 2 கண்களையும் அல்லாஹ் தந்துருவான். அது நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது. ஹஜருல் அஸ்வத் கல் சொர்க்கத்துடைய கல்லு தானே. அந்த கல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை என்ன செஞ்சாங்க, எடுத்து அதை அங்கே பொருத்தினா. உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும். ஆனால் அதற்கு பிறகு ஹிஜ்ரி 307 ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்திருக்கு. நம்ம அங்கெல்லாம் போகும்போது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹஜருல் அஸ்வத் கல் ஹிஜ்ரி 307 நடந்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் மக்காவுக்கு பக்கத்தில் ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அவர் முஸ்லீம் அல்ல, முனாஃபிக். அபு தாஹிர் என்று அவருக்கு பெயர். அந்த ஆள் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரு நாள் ஹஜ்ஜுடைய காலத்தில் மக்காவுக்குள்ள உள்ள நுழைகிறார். உள்ள நுழைஞ்சு என்ன செஞ்சார் அப்படின்னா, காபத்துல்லாவுக்கு வெளியில் இருந்தாங்களா இல்லையா, அந்த மஸ்ஜித் ஹராம் பள்ளிவாசலுக்கு வெளியில் இருந்த கிட்டத்தட்ட 17,000 நபர்களை கொன்று குவித்தார். அதுக்கப்புறம் ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் காபத்துல்லாவுடைய திரைகளை பிடிச்சிட்டு யார் துவா செஞ்சிட்டு இருந்தாங்களோ 1700 நபர்களை அவர் கொன்று குவித்தார். இதையெல்லாம் செஞ்சதோடு மட்டுமல்லாது ஹஜருல் அஸ்வத் கல்லை என்ன செஞ்சிட்டார்னா அங்கிருந்து பிடுங்கி கொண்டு போயிட்டார். இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு காபத்துல்லா பக்கத்தில் நின்றுட்டு அவர் பேசினாராமா. வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, எங்கே அல்லாஹுவே உன்னுடைய அபாபில் பறவை எங்கே? அபாபில் பறவையை அனுப்பி அப்ரஹாமனை அழிச்சியா இல்லையா? இப்போது நான் இவ்வளோ வேலை செஞ்சிருக்கிறேன், என்னை யார் அழிக்க முடியும் என்று திமிராக பேசினான். அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை பிடிங்கிட்டு போயிட்டான். கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் காபத்துல்லாவில் ஹஜருல் அஸ்வத் கல்லே கிடையாது? 22 ஆண்டுகள். 22 ஆண்டுகள் ஹஜருல் அஸ்வத் கல் அங்கே கிடையாது. இந்த மண்ணை என்ன செஞ்சுட்டு அங்கே கொண்டு வச்சிருந்தான். அப்போ அல்லாஹ் தஆலா அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்கு எவ்வளோ பொறுமை கொடுத்துருப்பா நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு பிறகு ஹிஜ்ரி 339 வந்த ஒரு ஹலீஃபா என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கே இந்த மன்னன் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஹஜருல் அஸ்வத் கல்லை கொடுத்துருங்க, உங்களுக்கு எவ்வளோ பொருளாதாரம் வேண்டுமா நான் தர்றோம் அப்படின்னு சொன்னப்போ அவன் அந்த நேரத்தில் கோடிக்கணக்கான காசுகளை கேட்டான். அத்தனை காசுகளையும் கொட்டி கொடுத்தாங்க. கொட்டி கொடுத்த பொழுது அவன் சொன்னான், இந்த நாளில் வாங்க உங்களுக்கு அந்த கல்லை தர்றேன் அப்படின்னு. உடனே இவர் என்ன செஞ்சார்னா, நிறைய உலமாக்களை அழைச்சிக்கிட்டு அங்கே போகிறார். அங்கே போய் பார்த்தா 10 ஹஜருல் அஸ்வத் கல்லை வச்சுருந்தான். ஒரே மாதிரி ஹஜருல் அஸ்வத் கல் ஒன்று தான், பாக்கி 9 டூப்ளிகேட். ஒரே மாதிரி 10 வச்சுருந்தான். இதில் எது தேடி நீ கண்டுபிடிச்சிக்கங்க அப்படின்னு. அல்லாஹ் தந்த சோதனை அப்படின்னு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த ஹலீஃபா உலமாக்களை பார்த்தார். உலமாக்களை மார்க் அறிஞர்கள் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்ட பொழுது அதில் ஒரு உலமா எந்திரிச்சு நேராக போய் என்ன செஞ்சார் அப்படின்னா, தண்ணியை கொண்டு வர சொன்னார். 10 பக்கெட்டில் தண்ணி கொண்டு வந்தாங்க. தண்ணி வச்சுட்டாங்க. ஒவ்வொரு கல்லாக எடுத்து உள்ளே போட சொன்னாங்க. போட்டால் எல்லா கல்லும் உள்ளே போச்சு. ஒரே ஒரு கல் மட்டும் மிதந்துட்டு இருந்தது. ஒரே ஒரு கல் மட்டும் மிதந்துட்டு இருந்தது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஹஜருல் அஸ்வத் கல்லை தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அது தண்ணிக்குள்ளே மூழ்காது, மிதந்து தண்ணி. ஹஜருல் அஸ்வத் கல்லை நெருப்பில் போட்டிங்கன்னா அது சூடாகாது, அது குளிர்ச்சியாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதனால அந்த ஹதீஸ் அந்த உலமாக்கள் ஞாபகத்தில் வச்சு அதை அந்த சோதனையில் இருந்து தப்பிச்சு அதை கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகுதான் ஹஜருல் அஸ்வத் கல் மீண்டும் அங்கே பொதிக்கப்பட்டது. அன்பு சகோதரர்களே, எனவே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறுகள் இருக்கிறது. எனவே அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடணும். நம்ம என்ன செய்யணும், அது நமக்கு மறுமையில் சாட்சி சொல்லும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த இடத்துல இருந்து தவாஃப் ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் நேரடியாக போன உடனே ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட முடியாது, ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு நேராக நின்று நீங்கள் 2 கைகளை என்ன செய்யணும் அப்படின்னா தூக்கி இஷாரா செய்யணும். அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு நேராக கையை காமிச்சு நம்ம முகத்தில் வச்சு முத்திக்கணும். அப்போ அங்கிருந்து ஹஜருல் அஸ்வத் கல்லில் முத்தமிட்டு இருந்து அங்கிருந்து தவாஃப் ஆரம்பிக்கணும். அப்போ தவாஃப் என்பது 7 தடவை என்ன செய்யணும், அந்த காபத்துல்லாவை சுற்றிட்டா ஒரு தவாஃப் ஆயிடும். அப்போ 7 தடவை சுற்றும் போது
ஒவ்வொரு சுத்துக்கும் நிறைய துவாக்கள் இருக்குது. அப்போ எல்லா துவாவையும் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது. என்ன செய்யலாம் அப்படின்னா, இமாம்கள் நமக்கு வழிமுறை சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஓதிக்கலாம், இதுதான் ஓதணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சுப்ஹானல்லாஹ் மட்டும்தான் தெரியும், சுப்ஹானல்லாஹ் ஓதிக்கலாம். ஒருத்தருக்கு யாசீன் சூரா தெரியும், யாசீன் சூரா ஓதிக்கலாம். ஒருத்தருக்கு மூணாம் கலிமா தெரியும், அந்த மூணாம் கலிமா ஓதிக்கலாம். என்ன தெரியுமோ அதை சொல்லிக்கிட்டே நீங்கள் என்ன செய்யுங்க, தவாஃப் செஞ்சுக்கிட்டே வாங்க. அப்படி தவாஃப் செய்கிற பொழுது எல்லா இடத்திலும் நீங்கள் என்ன வேணால் ஓதலாம். ஆனால் ஹஜருல் அஸ்வது கல்லுக்கு பக்கத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த துவாவை ஓதுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன துவா அப்படின்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கீனா அதாபன்னார் அப்படிங்கிற துவாவை அங்கே ஓதணும். ஏன் அப்படின்னா 70,000 மலக்குமாக அங்கே நின்று நமக்காக துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆமீன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மலக்கு ஆமீன் சொல்லிட்டாலே துவா கபூல் ஆயிடும். 70,000 மலக்குமாக நின்று ஆமீன் சொல்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய முக்கியமான இடமா இருக்குது. அதனால தான் நபி அவங்க அந்த இடத்துல வேறு எந்த துவா செய்யாதீங்க, உங்களுக்கெல்லாம் மனப்பாடமாக இருக்கக்கூடிய ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா அப்படிங்கிற துவாவை நீங்கள் ஓதுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ரப்பனா ஆத்தினா என்பது எல்லா துவாவும் அதில் வந்துடுது. யா அல்லாஹ் எனக்கு உலகத்தில் நன்மையை தா, மறுமையிலும் எனக்கு நன்மையை தா, நரக நெருப்பை விட்டும் என்னை பாதுகாத்து விடு அப்படிங்கிற துவா தான் ரப்பனா ஆத்தினா. அப்போ அந்த துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஓத சொல்கிறாங்க. அது ஞாபகத்தில் வச்சு அந்த துவா ஓதும். அன்பு சகோதரர்களே, தவாஃப் செய்யறதுக்கு ஒது கட்டாயமாக வேணும். ஒது இல்லாமல் தவாஃப் சரியாகாது, ஒது அவசியமாக வேணும் இல்லையா? இப்போ நம்ம ஒதுவோடு தவாஃப் செஞ்சுட்டே இருக்கிறோம். இப்போ 3 சுற்று முடிஞ்சாச்சு, மற்ற 7 சுற்று தானே ஒரு தவாஃபு. இப்போ 3 சுற்று முடிஞ்சாச்சு. 3 சுற்று முடிஞ்சு 4வது சுற்றில் நீங்கள் ஹஜ்ருல் அஸ்வது கொஞ்சம் தாண்டி அப்படி போயிட்டுருக்கீங்க. அந்த நேரம் பார்த்து ஒது முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, நீங்கள் பதட்டம் அடையக்கூடாது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி ரொம்ப வசதிகள் நிறைய அவங்க பண்ணி வச்சுருக்குறாங்க. காபத்துல்லா பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒது செய்வதற்குண்டான இடங்கள் அங்கே தயாராக இருக்கும். நீங்கள் நேராக போய் அங்கே ஒது செஞ்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் என்ன செய்யலாம், தவாஃபை நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ நம்ம போயாச்சு, ஒது செஞ்சாச்சு, வந்தாச்சு. இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ஃபஸ்ட்டுருந்து ஆரம்பிக்கணுமா அது 3 முடிஞ்சு 4வது பாதியில் தான் நமக்கு என்ன செஞ்சது, ஒது முடிஞ்சது. எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 3 சுற்று முடிஞ்சாச்சு. அப்போ 3 உங்களுக்கு கணக்கில் வந்துடுச்சு. 4வது தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா ஹஜ்ருல் அஸ்வது கல்லிலிருந்து ஆரம்பிக்கணும். அப்போ அந்த 4வது சுற்று. அப்போ 4, 5, 6, 7 அப்படிங்கிற அந்த சுற்றுக்களை சுற்றிட்டோம் அப்படின்னா ஒரு தவாஃபாக இருக்கிறது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தவாஃப் செய்யுங்க, அது மிக மிக முக்கியமான அமலாக இருக்கிறது. அப்போ அந்த தவாஃபெல்லாம் முடிஞ்சாச்சு. தவாஃப் முடிஞ்சிட்டு மக்காம இப்ராஹீம் அப்படிங்கிற இடம், அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், 2 ரக்காத் நம்ம தொழுகணும். தொழுதுட்டு நம்ம என்ன துவா செய்யணும் அப்படின்னா, இமாம்கள் சொல்லி தர்றாங்க, யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுடைய குடும்பத்தை மாதிரி என்னுடைய குடும்பத்தை ஆக்கிடுறா யா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்ய சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடம் அப்படிப்பட்ட இடம். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி. அது 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான் அவங்க குடும்பமே தியாகத்தின் சின்னம். அது அதனால் அங்கே துவா செய்யணும், யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தை இப்ராஹிம் நபியோட குடும்பத்தை மாதிரி ஆக்கி. இப்ராஹிம் நபி அல்லாஹுக்கு பொருத்தமானவங்க. அவங்களோட மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹுடைய அருளை பெற்றவங்க. சையதுனா இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு பிள்ளை அப்படின்னா முதல் இடத்துல இருப்பது ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இல்லையா? அவ்வளோ பெரிய அந்த வரலாறுகள்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம என்ன துவா செய்யணும் அப்படின்னா, யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய மனைவியை, என்னுடைய கணவனை, என்னுடைய பிள்ளைகளை இப்ராஹிம் நபி அவங்களுக்கு வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு தாடா யா அல்லாஹ் அப்படின்னு இந்த மக்காம் இப்ராஹிமில் 2 ரக்காத் நம்ம தொழுது துவா செய்யணும். இப்போ மக்காம் இப்ராஹிம் 2 ரக்காத் தொழுகிறோமா இல்லையா? அங்கே என்ன ஓதணும்? நம்ம இங்கே ஆரம்பத்தில் எஹராம் கட்டும்போது நம்ம ஓதணுமா இல்லை, 2 ரக்காத் தொழுதுமா இல்லையா? அதே சூறாவை தான் அங்கேயும் ஓதணும். முதல் ரக்காத்தில் ஃபாத்திஹா சூரா குல் யா அய்யுல் காஃபிரூன், 2வது ரக்காத்தில் ஃபாத்திஹா சூரா
குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை நம்ம ஓதி அந்த 2 ரக்காத் தொழுது முடித்து துவாவெல்லாம் செஞ்ச பின்னாடி அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா ஜம்சம் தண்ணி அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. இந்த ஜம்சம் தண்ணி எடுத்து என்ன செய்யணும், நிறைய குடிக்கணும், வயிறு நிறைய குடிக்கணும், ஆசை தீர குடிக்கணும். ஏன்னா எல்லா நோய்களுக்கும் மருந்து அது. நம்முடைய அது ஒரு உணவு, நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய உணவு, நம்முடைய நியத்துகள் கபூலாகக்கூடிய இடம் அது. அதனால ஜம்சம் தண்ணி குடிக்கும் போது என்ன துவா செய்கிறீங்களோ அது துவா கபூல் ஆகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தண்ணி குடிக்கும் போது துவா செய்யுங்க, உங்களுடைய ஹாஜத்துகள் அல்லாஹ்விட்ட நாடுங்க, துவா செய்யுங்க. அந்த இடம் என்பது துவா கபூல் ஆகக்கூடிய இடமா இருக்குது. அப்போ தண்ணியெல்லாம் குடிச்சாச்சு, அப்போ தவாப் செஞ்சாச்சு, நம்ம மக்காம் இப்ராஹிம் 2 ரக்காத் தொழுதாச்சு, ஜம்சம் தண்ணி வயிறு நிரம்ப குடிச்சாச்சு. அப்போ இஹ்ராமுடைய உம்ராவுடைய அதபுகளில் காரியங்களில் 4 விஷயத்தில் 2 விஷயம் முடிஞ்சாச்சு. அப்போ தவாஃபெல்லாம் முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே சஃபா மருவா அப்படிங்கிற 2 மலைகள் இருக்குது. 2 மலை அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி பெருசாக இருக்குது அப்படிங்கிறதல்ல. இப்போ எல்லாம் சின்னதாக ஒரு அடையாளம் போட்டு வச்சுருக்கிறான், சஃபா மருவா அப்படிங்கிற அடையாளம். அந்த இடத்துல நம்ம போய் நிற்கணும். அங்கே போய் 2 திரும்பி பார்த்தீங்கன்னா காபத்துல்லா தெரியும். நீங்கள் சஈ செய்யறதுக்கு முன்னாடி அங்கே 2 துவா செய்தால் துவா கபூல் ஆகக்கூடிய இடம் அது. அப்போ சஈ செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே நின்று காபத்துல்லாவை பார்த்து நிறைய துவாக்களை செய்யணும். அது துவா கபூல் ஆகக்கூடிய இடமா இருக்குது. அப்போ அங்கேருந்து சஈ செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அப்போ சஃபாவிலேருந்து மருவா, மருவாவிலேருந்து சஃபா, அந்த மாதிரி 7 தடவை நம்ம என்ன செய்யணும், சஃபா டு மருவா 1, மருவா டு சஃபா 2, அப்படி கணக்கு பண்ணணும். அப்படி கணக்கு பண்ணி 7 தடவை நீங்கள் அங்கேயும் இங்கேயும் நீங்கள் என்ன செய்யணும், தொங்கோட்டம் ஓட வேண்டும். அப்படி ஓடுகிற பொழுது என்ன துவா செய்யணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லி தந்தாங்க. அல்லாஹும்ம கஃபிர்லி ஸுனூபி யா ரப்பல் ஆலமீன், அல்லாஹும்ம கஃபிர்லி, அல்லாஹும்ம கஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, அப்படி சொல்லிக்கிட்டே நம்ம ஓடணும். அப்போ நபி அவங்க ரொம்ப சிம்பிளான துவாவை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அல்லாஹும்ம கஃபிர்லி மகஃபிர்லி அப்படி சொல்லிக்கிட்டே போகணும். இப்போ சஃபா டு மருவா, மருவா டு சஃபா அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா வழியில் ஒரு பச்சை லைட்டு நிறைய எரியும், ஒரு அடையாளத்துக்காண்டி போட்டிருப்பாங்க. அது என்ன அடையாளம் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தர்றாங்க. அன்றைக்கு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை இஸ்மாயில் நபியை மக்காவுக்கு காபத்துல்லா பக்கத்தில் படுக்க வச்சுட்டு தண்ணி கிடைக்குமா அப்படின்னு காடி தேடி வர்றாங்க. தேடி வந்த இந்த பயணம் தான் சஃபா மருவாங்கிற பயணம். சஃபா டு மருவாவுக்கு வருவாங்க, தண்ணி கிடைக்குமான்னு, எங்கேயும் தண்ணி கிடைக்காது. மருவாது சஃபாவுக்கு வருவாங்க, எங்கேயும் தண்ணி கிடைக்காது. பாலைவன பிரதேசம் தானே, பார்த்தா தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஓடி வந்து பார்த்தா தண்ணி இருக்காது. இப்படி அங்கேயும் இங்கும் அலைஞ்சாங்களோ அதான் 7 தடவை நம்ம அந்த அமலை நம்ம செய்கிறோம். அப்படி ஹாஜராம அங்கேயும் ஓடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பச்சை லைட் வரும்போது பார்த்தீங்கன்னா திரும்பி பார்ப்பாங்களாமா, மகன் என்ன செய்கிறாரு, அவருக்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்குதா. தாயோட உள்ளம் தானே, தாய் எவ்வளோதான் தூக்கத்தில் இருந்தாலும் பிள்ளைகள் லேசாக ஒரு முனங்கல் போட்டால் தாய் உடனே கண் முழிச்சிடுவாங்க. அந்த தாயுடைய உணர்வு அப்படி தான். அதனால் அந்த இடம் வருகிற பொழுது பார்ப்பாங்க, நம்ம திரும்பி பார்ப்பாங்க, என்ன மகன் நல்லா இருக்கிறாரா, ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க. அதனால் மார்க்கம் சொல்கிறது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க திரும்பி பார்த்தாங்க. அதனால் இந்த உம்மத்தும் என்ன செய்யணும், அந்த இடம் வருகிற பொழுது திரும்பி பார்க்கணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அப்போ அந்த இடத்துல திரும்பி பார்க்கணும். அதோடு மட்டுமல்லாது அந்த இடம் வருகிற பொழுது கொஞ்சம் குதித்து நம்ம ஓடணும். அது யார் ஓடணும் அப்படின்னா ஆண்கள் மட்டும்தான் ஓடணும், பெண்கள் குதித்து ஓடக்கூடாது. பெண் சமூகத்துக்கு சேர்த்து யார் ஓடிட்டா, அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓடிட்டாங்க. ஆண்கள் அந்த இடம் வருகிற பொழுது அந்த இடத்த பார்க்கணும், லேசாக குதித்து ஓடணும். பெண்கள் அந்த இடம் வருகிற பொழுது திரும்பி பார்க்கணும், ஆனால் என்ன செய்யக்கூடாது, குதித்து ஓடக்கூடாது. அப்போ சஃபா டு மருவா, மருவா டு சஃபா. இப்போ சஃபா சஈ செய்கிற போது பார்த்தீங்கன்னா ஒது கட்டாயமாக இருக்கணுமா அப்படின்னா ஒது கட்டாயமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஒதுவோடு இருந்தால் சிறப்பானது. கட்டாயமாக ஒது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி தவாஃப் செய்யறதுக்கு ஒது அவசியம் சொன்னமோ அதே மாதிரி சஈ செய்யறதுக்கு ஒது அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன செய்யலாம், சாதாரணமாக ஒது இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு அந்த சஈ கூடிவிடும். ஆனால் ஒதுவோடு இருப்பது ஆக சிறந்தது. எந்த அமல் செஞ்சாலும்
ஒதுவோடு செய்த சிறப்புக்குரியதான, அதனால் ஒதுவோடு செய்கிறது சிறப்புக்குரியது. ஒது இல்லாட்டினாலும் அந்த அமல் கூடிவிடும் அப்படிங்கிற சட்டத்தை நம்ம என்ன செஞ்சணும், தெரிந்து கொள்ளணும். அப்போது எஹ்ராம் கட்டியாச்சு, தவாஃபும் செஞ்சாச்சு, சையும் செஞ்சாச்சு. சையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி 4வது அமல் என்ன அப்படின்னா, நீங்கள் சை முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு என்ன செய்யணும், முடிகளை மொட்டையடித்து கொள்ளணும். குறைத்தும் கொள்ளலாம், ஆனால் மொட்டையடிப்பது சிறப்பானது. பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தன்னுடைய ஒரு விரல் அளவுக்கு என்ன செய்யணும், அந்த முடியிலிருந்து ஒரு விரல் அளவுக்கு என்ன செய்யணும், அந்த கத்திரிக்கோளால் அது கட் பண்ணணும். இது பெண்களுக்கு உண்டான முறையாக இருக்கிறது. ஆண்கள் நீங்கள் மொட்டை அடிச்சுக்குங்க, அதுதான் ஏற்றமானது. முடி குறைத்து கொள்வதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. மொட்டை அடிப்பது சிறந்ததாக இருக்கிறது. அப்போ மொட்டை அடித்தாச்சு, முடியை குறைச்சாச்சு, அப்போ நம்முடைய அமல்கள் அங்கே நிறைவு செய்யப்படுகிறது. அப்போ ஒரு உம்ரா என்பது இதுதான். இஹ்ராம் கட்டுறோம், தவாஃப் செய்கிறோம், சை செய்கிறோம், முடிகளை குறைத்து கொள்கிறோம். இதுதான் ஒரு உம்ராவுடைய அமல்கள், முக்கியமான 4 அமல்களாக இருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, இது நம்ம ஊர்லேருந்து போகும்போது இந்த முறை இருக்கும். காபத்துல்லாவுக்கு போன பின்னாடி ஃபஸ்ட்டு நாள் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்த நாள் நீங்கள் என்ன செய்யுங்க, உம்ராக்காவணி புறப்படுவீங்க. அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, காபத்துல்லாவிலேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் ஆயிஷா அப்படிங்கிற ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலில் போய் நீங்கள் என்ன செய்யணும், நம்ம ஆரம்பத்தில் செஞ்ச மாதிரி இஹ்ராம் கட்டி, இஹ்ராமுக்கு முன்னாடி குளிக்கிறது, ஒது செய்கிறது, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இஹ்ராம் கட்டிட்டு 2 ரக்காத் நம்ம தொழுது ஃபாத்தியா சூரா, குல்யாயுல் காஃபின் சூரா, ஃபாத்தியா சூரா, குல்வல்லாஹு சூரா 2 ஓதி அது 2 ரக்காத் தொழுது அங்கிருந்து பயணம் ஆரம்பிக்கும். அங்கிருந்து நேராக காபத்துல்லாவுக்கு வந்துடுவீங்க. வந்தோடனே நேராக போய் தவாஃப் செய்வீங்க. தவாஃபுக்கு பின்னாடி என்ன செய்வீங்க, சை செய்வீங்க. நேராக போய் முடியை கம்மி பண்ணிக்குவீங்க. அப்போ கேட்கலாம், ஃபஸ்ட்டு மொட்டை அடித்தாச்சு, நேற்றுக்கு மொட்டை அடித்து இன்றைக்கி எங்கள் முடி வளரவ போகுது. அப்போ 2வது தடவை என்ன செய்கிறது அப்படின்னா, நம்ம இந்த லேசர் லேசாக என்ன செஞ்சால் போதும், சுண்ணத்துக்காக வேண்டி அந்த செய்கையை மட்டும் செஞ்சால் போதுமானது அப்படிங்கிற சட்டத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். சரிங்களா? அப்போ உம்ரா என்பது இதுதான். இந்த உம்ராவுடைய பயணத்தில் நம்முடைய நிய்யத்து முழுவதும் இபாதத், அமல் செய்யணும், இபாதத்து செய்யணும், அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடணும், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறணும். குறிப்பாக நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், யா அல்லாஹ் இந்த உம்ராவை நீ கபூல் செஞ்சிடா ரஹ்மானே அப்படின்னு துவா செய்யணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி உம்ரா என்பது ஏதோ ஒரு பயணம் மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு வருஷத்தில் 2 உம்ரா, ஒரு வருஷத்தில் 3 உம்ரா. சஃப்பில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஆளை காணாது, எங்கெங்க அப்படிங்கிற அவர் உம்ரா போயிருக்கிறாரு. அப்புறம் 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 15 நாள் கழித்து பார்த்தா வந்துடுவார். அப்போ உம்ராவுக்கு போகிறதோ வர்றதோ ஹஜ்ஜு செய்கிறதோ இந்த அமல்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும். என்னமோ போனோம் வந்தோம் 10ஓட 1 11 அப்படின்னு இல்லாமல், போயிட்டு வந்த பின்னாடியாவது தொழுகை இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு தொழுகையை ஆரம்பிக்கணும். போயிட்டு வந்த பின்னாடியாவது ஹராமான பிஸ்னஸ் ஏதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதையெல்லாம் மொத்தமாக விட்டுட்டு முழுமையாக ஹலாலுக்கு நம்ம வர்றதுக்கு முயற்சி செய்யணும். போகிறதுக்கு முன்னாடி சொந்தங்களோடு நம்ம சண்டை இருந்துச்சு அப்படின்னா போயிட்டு வந்த பின்னாடி அந்த மனசு மாறணும், உறவுகளை நம்ம என்ன செய்யணும், சேர்த்துக்கணும். இதெல்லாம் வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஒரு மாற்றம் ஏற்படணும். ஒரு மாற்றத்துக்கு உண்டான பயணம்தான் ஹஜ்ஜுடைய பயணமாக இருந்தாலும் சரி, உம்ராவுடைய பயணமாக இருந்தாலும் சரி, அந்த மாற்றத்தை அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் ஏற்படுத்தி அருள்வாளிப்பானாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ மக்கா முடிஞ்சாச்சு, அடுத்தது எங்கே போக போகிறோம், மதீனாவுக்கு போகிறப்போ. மதீனாவில் பார்த்தீங்கன்னா பிரதானமாக நம்ம செய்யக்கூடிய அமல் என்பது அங்கே மதீனா பள்ளியில் தொழுகிறது. மக்காவில் 1க்கு 1 லட்சம் நன்மை, மதீனா பள்ளியில் 1க்கு 50,000 நன்மைகள் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி இன்னொரு பள்ளிவாசல் இருக்குது. என்ன பள்ளிவாசல்? மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ். அந்த பள்ளியில் போய் நீங்கள் தொழுதீங்க அப்படின்னா 1 ரக்காத் தொழுத 25,000 நன்மைகளை அல்லாஹு தஆலா தருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மதீனா பள்ளியில் 1க்கு 50,000, என்ன செஞ்சாலும் 50,000 நன்மை கிடைக்கும். ஒரு அமல் செஞ்சால் அதுக்கு 50,000 நன்மைகளை அல்லாஹு தஆலா தருகிறான். அதனால் மதீனாவிலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு வக்து கூட மிஸ் ஆகாமல் மதீனா பள்ளிவாசலில் முழுமையாக தொழுகிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அப்போ தொழுதாச்சு, தொழுது முடிஞ்ச உடனே நமக்கு என்ன வேலைங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்கிறது.
நேராக போன சலாம் சொல்லணும். ரசூலுல்லாஹ் இருப்பாங்க, பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. அப்போ தொழுது முடிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா வரிசையாக நிற்பாங்க, சலாம் சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லுங்க. அப்போ அந்த வரிசையில் நம்மளும் ஒரு ஆள் நாங்கள் என்ன செய்யணும், அப்படியே போய் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மக்பரா வருகிற பொழுது, இந்த ரவுலா ஷரீஃப் வருகிற பொழுது நபிக்கு என்ன செய்யணும், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், மனம் திறந்து நபிக்கு சலாம் சொல்லணும். நீங்கள் சலாம் சொன்னீங்கன்னா ரசூலுல்லாஹ் நமக்கு பதில் சொல்கிறாங்க. நம்ம சலாம் சொன்னால் ரசூலுல்லாஹ் நமக்கு பதில் சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் இல்லையா? நம்மளுடைய சலாமுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. அப்போ அந்த சலாமை அந்த உணர்வுபூர்வமாக சொல்லணும். அப்போ நம்ம சலாம் சொல்கிறதுக்கு முதலாக நம்ம சலாம் சொல்லும்போது நபியின் மீது நிறைய சலவாத்துகளை ஓதிட்டு போவோம். இப்போ நம்ம ஊர்லேருந்து புறப்படுறோம், ஒரு 1000 சலவாத்துகள் நபியை நான் சந்திக்கும் போது ஒரு 1000 சலவாத்துகள் நபிக்கு நான் எத்தி வச்சுட்டு நான் சலாம் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு நியத்தோடு போகணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லிக்கலாம். 1000மோ 10,000மோ லட்சமோ எத்தனை சலவாத்துகள் வேண்டுமானாலும் அந்த நியத்தோடு அந்த போய் நபிக்கு சலாம் சொல்லி அந்த சலவாத்துகள் நபிக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும், நபிக்கு சலாம் சொல்லணும், சஹாபாக்களுக்கு சலாம் சொல்லணும். சலாம் சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துடணும். மதீனாவில் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான அமல் என்ன அப்படின்னா, ரவுலா ஷரீஃபுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சொர்க்கத்துடைய பூமி இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா பைன பைத்தி வல் மிம்பரி ரவுலத்துன் மின் ரியாதில் ஜன்னா என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்துடைய பூமியை நபியுடைய மெம்பர் படிக்கும் நபியுடைய வீட்டுக்கும் இடையில இடம், அந்த இடத்துக்கு தனியாக ஒரு அடையாளம், ஒரு மேட்டு, ஒரு கலரில் ஒரு மேட்டு ஒன்று போட்டிருப்பாங்க, அதுதான் அந்த அடையாளம். அந்த இடத்துல நீங்கள் தொழுதுக்கிட்டீங்கன்னா சொர்க்கத்திலேயே நீங்கள் தொழுத மாதிரி. அதனால் எவ்வளோ முடியுமோ அந்த இடத்துல அமல் செய்யணும். தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, துவா செய்கிறது. சொர்க்கத்துடைய இடத்துல தொழுகிறதுனா துனியாவில் நடக்குமா? அது அல்லாஹ் ஒரு வாய்ப்பு நமக்கு தந்திருக்கிறான். அதனால் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், 2 ரக்காத் தொழுது துவா செய்யணும். அப்போது மதீனாவில் பிரதானமாக செய்யக்கூடிய அமல்கள் இந்த 3 அமல்கள். மதீனா பள்ளியில் தொழுகிறது, நபி அவங்களுக்கு சஹாபாக்களுக்கும் சலாம் சொல்கிறது, அந்த சொர்க்கத்துடைய பூமியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், தொழுகிறது, அமல் செய்கிறது. இதில் மதீனாவில் செய்யக்கூடிய முக்கியமான அமல்களாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, மக்காவிலையும் மதீனாவிலும் பார்த்தீங்கன்னா, மக்காவில் உங்களுக்கு ஜியாரத்துக்காண்டி கூட்டிகிட்டு போவாங்க, மதீனாவிலும் ஜியாரத்துக்காண்டி கூட்டிகிட்டு போவாங்க. முக்கியமான இடங்கள், முக்கியமான மஸ்ஜிதுகள், போர் நடந்த இடங்கள், பத்ர் போர், உஹது போன்ற பல்வேறு இடங்கள் என்ன செய்வாங்க, உங்களுக்கு நாட்கள் நிறைய இருக்கிறதுனால ராகத்தாக நிம்மதியாக அமல் செய்யறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நம்ம அமைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மக்காவில் பார்த்தீங்கன்னா காபத்துல்லா பக்கத்தில் ஹத்தீம் அப்படிங்கிற இடம் இருக்குது, சின்னதாக ஒரு இடம் இருக்குது. அங்கே உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அங்கே 2 ரக்காத்து நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். நஃபிலான தொழுகைகளை அங்கே நம்ம தொழுகணும். ஃபரதான தொழுகை தொழுகக்கூடாது, வாஜிபான தொழுகைகள் நஃபிலான தொழுகையில் என்ன செய்யலாம், அந்த இடத்துல தொழுது கொள்ளலாம். ஏன்னா அங்கே தொழுதிங்கன்னா காபத்துல்லாக்குள்ளேயே தொழுத மாதிரி, ஏன்னா அதுவும் காபத்துல்லாவை சேர்ந்தது தான். அதனால் அந்த இடத்துல நீங்கள் 2 ரக்காத் தொழுகிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் காத்திருந்து பொறுமையாக இருந்து அங்கே நம்ம தொழுகிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்ல முத்தமிடுறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அப்போ அமல்கள், இபாதத்துகள் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த பயணங்களை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயணங்களை நமக்கு லேசாக்கி அருள் பாலிப்பானாக. நம்முடைய உம்ராக்களை அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. அதே போன்று ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக என்று துவா செய்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு வேண்டாம், சுடுதண்ணி தான் வேணும், சூடாக இது நிமிஷம் அவங்க தொழுகு நேரம் ஆயிடுச்சு, இன்ஷால்லா கிளம்பிடுவாங்க. அப்போ நம்ம இன்ஷால்லா அடுத்து நம்ம எப்போ ப்ரோக்ராம் இங்கேருந்து எப்போ கிளம்புறது, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 26ஆம் தேதி
வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையா 26 என்ன கிழமைங்க? புதன்கிழமை. புதன்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த ரோட்லேயே நம்ம திருமணர் முன்னாடி கருப்பராயங்கோயில் பஸ் ஸ்டாப்பில் அங்கே பஸ்ஸு நிறுத்தக்கூடிய இடம் இருக்கும். ரெகுலராக அங்கே தான் இன்ஷா அல்லாஹ் கிளம்புறோம். அந்த இடத்துலேருந்து இன்ஷா அல்லாஹ் என்ன செய்கிறோம், 5 மணிக்கு அசர் தொழுதுட்டு வந்துட்டால் நம்ம கிளம்பிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு 5 மணி 5:15 நம்ம பஸ்ஸு கிளம்பிடும் இன்ஷா அல்லாஹ். போகிற வழியில் நம்ம நிறுத்தி மகரிப் இஷாவையும் ஜம்மு செஞ்சு தொழுதுட்டு நம்ம ஏர்போர்ட்டில் 10 மணிக்கு அங்கே இருக்கணும். யாராவது முன்கூட்டியே இப்போ ஒரு 10-15 பேர் ஒரே ஃபேமிலி வரல, அவங்க கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி அவங்க தாயாருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, அதனால் வர முடியல. சிவகங்கையிலேருந்து கொஞ்சம் பேர் வர்றாங்க, அவங்க வரல, அவங்களுக்காக வீடியோ எடுத்தாங்க, அனுப்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய ப்ரோக்ராம் வந்து 26ஆம் தேதி இங்கேருந்து என்ன செய்கிறோம், கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு இன்ஷா அல்லாஹ் போகிறோம். போயிட்டு அன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு போர்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், சின்ன பேக்கில் என்ன வச்சுருக்கணும், பெரிய பேக்கில் என்ன வைக்கணுங்கிற மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அதில் எல்லா பொருளும் வேணுமா அப்படிங்கிறதுல இது ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக அனுப்புறது. சில குழந்தைங்களோட நிறைய பேர் வர்றாங்க, அவங்களுக்காக வேணி அனுப்புறது. வயசானவங்க, சில பேர் நோன்பு வைக்க முடியாதவங்க, பெண்களுக்காக சில ஐட்டம்லாம் என்ன செஞ்சு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அப்போ அதை பார்த்து எல்லாமே வாங்குங்கிறது இல்லை, அதில் எது வேணுமோ உங்களுக்கு தேவையானது வாங்கிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இங்கேருந்து 27ஆம் தேதி காலையில் நம்ம என்ன செஞ்சிடும், மிட் நைட்டில் ஃப்ளைட்டு 2 மணிக்கு வந்து கொச்சின்லேருந்து ஃப்ளைட் எடுத்து சவுதி ஏர்லைன்ஸு ஒரே ஃப்ளைட்டு தான், நமக்கு நேராக ஜித்தா போய் இறங்கிடுவோம். இறங்கினோடனே நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே பஸ்ஸு நமக்கு விசா கம்பெனி தயாராக இருக்கும். அதை நம்ம நேராக என்ன செஞ்சிடும், மக்காவுக்கு போயிடுறோம் இன்ஷா அல்லாஹ். மக்காவுக்கு போன உடனே நம்ம பேக்கெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ரூமுகளில் லேடிஸ்க்கு தனி ஜென்ஸ் தனி ரூம் இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம். அதில் நம்ம என்ன செய்கிறோம், பேக்கெல்லாம் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் தருவோம். இறங்கினோடனே ஒரு 8-9 மணிக்கெலாம் கீழே இறங்கிடலாம் ரூமில். நாஷ்டா சாப்பிட்டுட்டு இன்ஷா அல்லாஹ், அன்றைக்கி நோன்பு இல்லாதனால நம்ம நாஷ்டாவும் சாப்பிட்டுட்டு உடனடியாக உம்ரா இன்ஷா அல்லாஹ் நம்ம கிளம்பிடுவோம். நம்ம கூட மௌலானா அவினாஷ் அபுபக்கர் மௌலானா கூட வர்றாங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ நமக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான், உலமாக்கள் கூடயே இருக்காங்க அப்படிங்கிறது. அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம அங்கே அன்றைக்கி உம்ரா முடிச்சிடும். மறுநாள் காலையில் அதே போல் மறுநாள் காலையிலங்கிறது உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை எந்த அமலும் இல்லை. காரணம் அன்றைக்கி சப்போஸ் தராவியாக இருக்கலாம், அதனால் நம்ம நேரமாக கிளம்புறது, அது அங்கே என்னென்ன செய்யணுங்கிற அமல் நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுபோல் அங்கேருந்து நம்ம 18ஆம் தேதி மார்ச் 18ஆம் தேதி காலைல சஹர் செஞ்சு முடிஞ்ச உடனே ஃபஜர் தொழுது முடிஞ்ச உடனே நம்ம அங்கேருந்து மதீனாக்கு போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். மார்ச் 18ஆம் தேதி அங்கேருந்து என்ன செஞ்சிடும், நேராக மதீனாக்கு போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். மதீனாவில் நம்ம என்ன செய்கிறோம், கடைசி 10, 15, 13, 14 நாட்கள் அந்த மிச்சம் இருக்கிற நாட்கள் எல்லாம் மதீனாவில் இருந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கும். அது மாதிரி சஹரு இஃப்தாரு உணவுடைய விஷயம் அங்கே ரம்ஜான் பொறுத்த வரைக்கும் இஃப்தார் நேரத்தில் எல்லா உணவுகள் இருக்கும். அதாவது ஃப்ரூட்ஸு, கஞ்சி, வடை, நம்ம ஊர் நோன்பு திறக்கிறதுக்கு என்னென்ன வைக்கிறோமோ அந்த பொருள்கள் எல்லாம் பஃபே சிஸ்டமாக இருக்கும். அது நமக்கு தேவையானதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஹரமில் போய் நோன்பு திறக்கணும் விரும்புகிறவங்க அங்கே நம்ம என்ன செய்யணும், உள்ளே ஹரமுக்குள்ளே கிடைக்கிறது இப்போ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் முதல்ல கொடுத்துருந்தாங்க, இப்போ யாரும் அப்படி கொடுக்குறதில்ல. கொரோனாவுக்கு பிறகு அங்கே கொடுக்குறது பேரிச்சம்பழமும் சம்சம் தண்ணி கொடுப்பாங்க. வேறு எந்த பொருளும் ஹரமுக்குள்ளே நோன்பு திறக்கிறவங்க கிடைக்காது. ஹரம்லே பள்ளிவாசலில் நோன்பு திறக்கிறவங்க, அந்த உள்கூட்ட தொழுகிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல நோன்பு திறக்கிறவங்களுக்கு அந்த ரொட்டி, தயிர் இந்த மாதிரி விஷயம் கொடுப்பாங்க. தவாஃப் செய்கிற ஏரியாவில் அலௌடு இல்லை யாருக்கும் எது நோன்பு திறக்கிறது. சில பேர் ஹாஜி என்ன செய்வாங்க, ஒரு நாள் இங்கே நோன்பு திறப்பாங்க, ஒரு நாள் ஹரமில் நோன்பு திறப்பாங்க. இப்படி மாற்றி செஞ்சுங்க. அது உடல் எப்படி நமக்கு தயாராக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. நமக்கு கொஞ்சம் தாக்கத்து இருக்குது, தெம்பு இருக்குதுன்னு சொன்னால் உள்ள நோன்பு திறக்கலாம், இல்லை இங்கேயே ஏற்பாடு இருக்குது. சில பேர் நம்ம ஊரில் நிறைய சாப்பிட்டோம் போய் அதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் ஹரமில் தான் நோன்பு திறக்கிறோம் அப்படின்னு மனசில் இருந்தால் செஞ்சுக்கலாம், தப்பில்லை. ஆனால் நம்ம தரத்தீவு ஹோட்டலில் மெஸ் இருக்கும், பஃபே சிஸ்டம் இருக்கும். அந்த ஹோட்டல் ஃபோட்டோ எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கேன், ஹோட்டலில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன். அந்த சாப்பிட்ற இடத்துல என்ன செய்யலாம், இஃப்தார் வந்து நம்ம துவாலாம் செஞ்சு இஃப்தார்லாம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நம்ம தராவி முடித்த பிறகு டிஃபன் தயாராக இருக்கும். நான்வெஜ் இருக்கும், வெஜிடேரியன் இருக்கும். அது நமக்கு என்ன தேவையோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரம்ஜான் பொறுத்த வரைக்கும் இரவெல்லாம் பகலாக இருக்கும், பகலெல்லாம் இரவாக இருக்கும். பகலில் நமக்கு ஓய்வு தான் தேவைங்க. ஏன்னா இரவு மகரிப் திறந்து நம்ம நோன்பு திறந்துட்டு போயிட்டோம்னா நம்ம தராவியெல்லாம் முடித்து வரும்போது 12 மணி 12:30 ஆயிரும். வந்துட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் படுத்து தூங்கி எழுந்திருக்கலாம் டைம் இருக்காது. கொஞ்ச நேரம் உட்காந்து குரான் ஓதுவோம், திக்ர் செய்வோம். அன்றாட நம்ம அமல்கள்லாம் ஃபஜருக்கு பிறகு செய்கிற அமல்கள் எல்லாம் தராவி பிறகு செய்யணும். தினசரி நம்ம அன்றாட அமல்கள் செய்வோமா இல்லையா, தஸ்பீ செய்வோம், குரான் ஓதுவோம். இந்த நேரத்தை அதிகமாக அதை பயன்படுத்தி பகலில் ஓய்வு எடுத்துக்கணும். ஃபஜர் தொழுது முடித்த உடனே நமக்கு எந்த வேலையும் இல்லை. சில 4 உம்ராவுக்கு முடித்த பிறகு 4 நாட்கள் ரமலானுடைய 4 நாட்கள் கழிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்வோம், மக்காவுடைய ஜியாரா, அங்கே ஜியாரானா போயிட்டு ஒரு ஹாரம் கட்டிட்டு வருவோம்.
கட்டிட்டு வந்த பிறகு உடனே உம்ரா பண்ணணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் ஓய்வு எடுத்து இஃப்தார்லாம் செஞ்சுட்டு இஃப்தார் முடிச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தவாஃபு செய்யலாம். அப்படி நிதானமாக அமல் செஞ்சுட்டே இருந்தோம்னு சொன்னால் அமலும் ராகத்தாக இருக்கும், உடம்பும் ராகத்தாக இருக்கும். ரொம்ப ஓவராக இது தக்குவா ஏறி அங்கே போய் காபத்தில் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பீடாக அமல் செஞ்சு கடைசியில் 10 நாள் படுக்கிறது அப்படி இல்லை. இல்லாமல் நிதானமாக நடுத்தரம் என்றும் நிரந்தரம் சொல்லுவாங்க. அதனால் நம்ம நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து போகும்போது ஒரு உம்ரா, ஜஹரானா கூட்டிகிட்டு போகிறது ஒரு உம்ரா, ஆயிஷா பள்ளி ஒரு உம்ரா நம்ம பொறுப்பில் இன்ஷால்லா செய்ய வச்சுருவோம். அதுபோல் தாயிஃபுங்கிறது அனுமதி கிடைச்சால் எல்லார்ட்டையும் 100 ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், 100 ரியால் வாங்கி நம்ம என்ன செய்வோம், அது நேரத்தை குறிப்பிட்டு தாயிஃப் கூட்டு போவோம். ஜித்தா கூட்டு போகிறதுக்கும் தனியாக 100 ரியால் வாங்கி தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறோம். அது எல்லாருக்கும் பொதுவான அறிவிப்பு தான். அது போன பிறகு மதீனா, அது மாதிரி மதீனாவில் ஆண்களுக்கு எஹராமு நான் இப்போ ஒரு செட்டு கொடுத்துருவேன். அது எல்லாமே தேவைப்பட்டால் 1-2 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே இப்போ சிஸ்டம் ஹரம்குள்ளே போகணுன்னு சொன்னால் எஹராம் கையில் இருக்கணும். எஹராம் இல்லைன்னா ஆண்களை உள்ளே விடுறதில்லை. பெண்களுக்கு பிரச்சனை இல்லை, புர்கா போட்டு அவங்க அமைச்சிட்றாங்க. ஆண்களுக்கு எஹராம் இல்லாமல் உள்ள அனுமதி இல்லை. 1க்கு ஒரு 3 எஹராம் கையில் இருக்கிறது நல்லது. ஏன்னா என்கிட்ட கேளுங்க, நான் வாங்கி தரேன், இல்லாட்டி வெளியே நிறைய கடைகளில் கிடைக்குது இன்ஷால்லா. அதேபோல் மதீனாவில் எஹராமுகளோட அவசியம் இல்லை, சாதாரண ட்ரெஸ்ஸு தான். அதனால் அங்கே என்ன செஞ்சுக்கலாம், பெருநாளைக்கு தேவையான ஒரு புது ட்ரெஸ்ஸும், அது போக எக்ஸ்ட்ரா நபி ஸல்லல்லாஹு போனோடனே ஜியாரத் செய்ய போகிறோம், நபியை சந்திக்க போகும்போது ஒரு புத்தாடைகள் அணிஞ்சு ரசூல்லாவை சந்திக்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்களா இல்லையா, நபி ஸல்லல்லாஹு கியாமத்து வரைக்கும் நபி யாரை சந்திக்க போகிறாங்களோ அவங்க நான் உயிரோடு இருக்கும்போது சந்தித்த போல தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் மதீனாவுக்கு போகும்போது நம்ம கண்ணியமோட இங்கே இப்போ இருந்தே செலவாத்துகள் அதிகமாக ஓதி நபியை சந்திக்க போகிறோம். லட்சக்கணக்கான செலவாத்துக்களை போய் ஓதிட்டு நபியை சந்திக்க போகணும். இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சந்திக்க போகிறோம். நம்முடைய தலைவர், உயிரோடு மேலான தாயை விட, தந்தையை விட, மனைவியை விட, மக்களை விட, உயிரை விட மேலான நபியை சந்திக்க போகிறோம். அந்த மஹப்பத்து இஷ்கோட நம்ம இன்ஷா அல்லாஹ் போகிறோம். அப்படி மதீனாவில் பெருநாள் தொழுகை முடிஞ்ச பிறகு இன்ஷா அல்லாஹ் நம்ம 2ஆம் தேதி அங்கேருந்து இஷா தொழுகை முடிஞ்சு உணவு சாப்பிட்டுட்டு 2ஆம் தேதி நோம்பெல்லாம் முடிஞ்சிருவேன். முடிஞ்ச பிறகு நம்ம மதீனா ஏர்போர்ட்டில் நம்ம இன்ஷா அல்லாஹ் அங்கேருந்து மதீனா ஏர்போர்ட் 1 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். அங்கேருந்து நம்ம ஃப்ளைட் ஏறி மறுநாள் சாயந்தரம் ரியாத் வழியாக இறங்கி மறுநாள் ஒரு 6-6:30 கொச்சின் இறங்கிடும். 3ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6-6:30 இறங்கிடும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் பஸ்ஸு நம்ம இங்கேருந்து போகிற எப்படி பஸ்ஸு போதோ அதே பஸ்ஸு அங்கே கொச்சினுக்கு வரும். அங்கேருந்து பிக்கப் பண்ணி இங்கே இறக்கி விட்டுருவோம் இன்ஷா அல்லாஹ். இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துன்னா உலமாக்கள் அவங்க தொழுவைக்கு போகிறாங்க, இதுதான் இப்போ கேளுங்க. அது முடிச்ச பிறகு இன்ஷா அல்லாஹ் இப்போ நாங்கள்லாம் தொழுவு போயிடுவோம். ஆண்கள் பெண்களுக்கு சந்தேகம் ஏதாவது சொல்லக்கூடாத கொஞ்சம் முடியாதுன்னா மனைவி வந்திருக்காங்க, அவங்க கொஞ்சம் நேரம் கிளாஸ் எடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 1 மணி நேரம் தொழுதுட்டு வர்ற வரைக்கும் அவங்க இன்ஷா அல்லாஹ் பேசுவாங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா உம்ரா விஷயமா? சந்தேகங்கள் உலமாக்கள் கூட இருக்காங்க, இருந்தாலும் இப்போ ஏதாவது மனசில் வந்திருக்கும், அது எதாவது இருந்தால் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். சந்தேகம் இது இல்லையா? சந்தேகமே வரலையா? அல்ஹம்துலில்லாஹ். என்ன வேணாம் அஜர் தெளிவாக சொல்லிட்டாங்க. மாஷா அல்லாஹ். அஜரத்துக்கும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ரம்ஜான் முடிஞ்ச உடனே தொடர்ச்சியாக ஷவ்வாலுடைய உலமாக்கள்லாம் இருக்காங்க, நான் பேசக்கூடாது. ஷவ்வாலுடைய 30 நோம்புமே 30 நாட்களுமே 6 நோம்பு எப்போ வேணாலும் வைக்கலாம். தொடர்ச்சியாக வைக்கணும்னால என்ன செய்யலாம்னா, இப்போ உதாரணத்துக்கு 30ஆம் தேதி நோம்பு முடிஞ்சுன்னு வைங்களேன், நமக்கு 31 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 அப்படி இருக்குது. பிரயாண அந்த நேரம் 2ஆம் தேதி நைட்டு தான் கிளம்புறோம். அந்த 2ஆம் தேதி கூட நோம்பு வச்சுக்கோங்க. 3ஆம் தேதி மட்டும் தவிர்க்கிறது நல்லது. 3ஆம் தேதி நம்ம இறங்கிட்டு 4ஆம் தேதி மறுபடியும் ஒரு 4 நோம்பு வச்சுக்கலாமே. கண்டினியூஸாக வைக்கிறது சிறந்தது தான். அந்த ஒரு நாள் மட்டும் பிரயாணத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. நம்ம மெடிசின் யாராவது சாப்பிட்றவங்க இருந்தால் மாத்திரை சீட்டோட கொஞ்சம் அதிகமான மாத்திரை வாங்கிக்கிங்க. பிபி, சுகரு என்னென்ன இருக்குதோ, சப்போஸ் ஹார்ட்டோடைய ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ரிப்போர்ட்டோடு வந்துடுங்க இன்ஷா அல்லாஹ். என்ன சாப்பிட்றீங்களோ அதனுடைய மருந்து சீட்டோடு வந்துடுங்க இன்ஷா அல்லாஹ். ஆண்களுக்கு அது மாதிரி ஹவாய் ஸ்லிப்பர்ஸ், மேல் தோள்கள் தெரிகிற போல் செருப்பு அணிந்து கொள்ளணும். உள்ளாடைகள் இஹ்ராமில் அனுமதி இல்லை. அது இன்ஷா அல்லாஹ் நம்ம போகும்போது மறுபடியும் பஸ்ஸுலேயும் கிளாஸ் நடத்திகிட்டே இருப்போம். தொடர்ந்து இப்போ நம்ம என்ன கிளாஸ் நடத்தினாலும் மறந்துடுவோம் இல்லைங்களா? அதனால் நம்ம அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சொல்லக்கூடிய அமல்களை செஞ்சால் போதும். தவாஃபில் வர்றீங்க, இப்போ உதாரணத்துக்கு தவாஃபில் சுன்னத்துங்க பக்ரா ஓதுனா தான் தவாஃபு கூடுன்னு சொன்னால் நம்ம யார் மனப்பாடம் பண்ணுறது? என்னங்க, அதெல்லாம் யாரும் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு சிம்பிளாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. 3ஆம் கலிமா ஓதுனா போதும், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அது நானும் சொல்லியும் தருவேன். தவாஃப் செய்யும்போது நான் சத்தமாக சொல்லக்கூடிய திக்ருகள் கூடயே நீங்கள் சொல்லிட்டு வந்தால் போதும். உங்கள் கூட இன்ஷா அல்லாஹ் 3 தவாஃப்லையும் சையில் கூடயே இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. தவாஃப்லையும் சைலையும் எடுத்து கூட ரூமுக்கு வர்ற வரைக்கும் கூட இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். பின்ன இங்கே பழகிட்டீங்க, நிறைய பழக்கம் இருக்குன்னு தான் வர்றீங்க, ஆனால் அவங்களே போனாலும் போய்க்கலாம், தப்பெல்லாம் இல்லை. ஆனால் போகும்போது ஐடி கார்டு மக்கனா கம்பல்சரி போடணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா?
சில துவா ஓதி மௌலானா கிளம்பிடுவாங்க இன்ஷால்லாம். பெண்கள் தனியாக கிளாஸ் வைக்கலாம். மௌலானா துவா ஓதி வாங்க. துவா தானே வாங்க. இப்படி بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا آمين. يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. آمين. سبحانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك فلك الحمد حتى ترضى. صلاة وسلاما تكون لك رضاء ولحقه أداء دائمة بدوام ملك الله. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. حسبنا الله نعم الوكيل نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. غفرانك ربنا وإليك المصير. غفرانك ربنا وإليك المصير. اللهم يا عالم السر منا لا تهتك الستر عنا وعافنا واعف عنا وكلنا حيث كنا. يا ربنا واعف عنا وامه الذي كان منا. يا ذا الجلال والإكرام أمتنا على دين الإسلام. يا قوي يا متين يكفي شر الظالمين. يا قوي يا متين يكفي شر الظالمين. يا قوي يا متين يكفي شر الظالمين. أصلح الله أمور المسلمين. أصلح الله أمور المسلمين. أصلح الله أمور المسلمين. شرف الله شر المؤذين. يا حي يا قيوم برحمتك نستغيث. يا حي يا قيوم برحمتك نستغيث. يا حي يا قيوم برحمتك نستغيث. أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين برحمتك يا أرحم الراحمين. اللهم زينا بزينة الإيمان وشرفنا بشرف القرآن وأكرمنا بكرامات نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم ارزقنا في الدنيا زيارته وفي الآخرة شفاعته وأوردنا حوله وأوردنا حوله وأوردنا حوله واسقنا 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 بكأس نبينا محمد صلى الله عليه وسلم شربة لا نظمأ بعدها أبدا. يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام. لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. لا تدع لنا ذنبا إلا غفرت يا أرحم الراحمين ولا هما إلا فرجت يا أرحم الراحمين ولا دينا إلا أديت يا أرحم الراحمين ولا مرضا إلا شفيت يا أرحم الراحمين ولا سفرا إلا يسرت يا أرحم الراحمين ولا حاجة من حوائج الدنيا والآخرة إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين. اللهم يسر لنا أمورنا مع الراحة لقلوبنا وأبداننا والسلامة والعافية في ديننا ودنيانا إنك على كل شيء قدير. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم ارزق لنا حج بيتك الحرمين. اللهم ارزق لنا حج بيتك الحرمين. اللهم ارزق لنا حج بيتك الحرمين وزيارة روضة النبي المصطفى صلى الله عليه وسلم كرات بعد مرات كرات بعد مرات كرات بعد مرات. اللهم اجعل جمعنا هذا جمعا محروما وتفرقنا من بعده
تفرقا معصوما ولا تجعل فينا ولا منا ولا معنا شقيا ولا مطرودا ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله على النبي الأمي وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأحبابه أجمعين من أهل السماوات والأرضين برحمتك يا أرحم الراحمين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله. Gracias.